ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் கடந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் இந்த 11வது மாதத்துல உங்களுக்கு புதிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். நான் சொல்லுகிறேன், சில புதிய கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படும். சில புதிய வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்படும். நீங்க நெடுநாளா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை இந்த 11வது மாதத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நெடுநாள் விருப்பங்கள், அந்த விருப்பத்திற்கு ஒரு துவக்க புள்ளியை கர்த்தர் இந்த மாதத்துல கர்த்தர் வைப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். வாசிப்போம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 11வது வசனம். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை வெறுப்பதில்லை. அல்லேலூயா. இந்த நேற்று வந்து நான் சாயந்தரம் உட்கார்ந்து தேவ சமூகத்துல, ஆண்டவரே நான் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கணும், என்ன வார்த்தை தரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது பல மணி நேரங்கள் நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். பட் ஆனா ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கிடைக்காதது மாதிரியே இருந்துச்சு. ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே இதுவரைக்கும் உடைய வார்த்தையை நீங்க கொடுக்காம இருந்ததே கிடையாது ஆண்டவரே. சொல்லுங்க ஆமென். ஆமா. ஆனா இன்னைக்கும் உங்க வார்த்தைக்காக நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிற்கும் பொழுது கர்த்தர் எனக்கு இருதயத்துல போட்ட ஒரு வார்த்தை, நான் உங்கள் நடுவில் என்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். சத்தமா அல்லேலூயா. நான் உங்கள் நடுவிலே என்னுடைய வீட்டை, நான் தங்குகிற இடத்தை நான் கட்டுவேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆமே. நான் ஆண்டவர் சொல்றாரு. சிலர் நினைக்கிறீங்க ஆண்டவர் என்னை வெறுத்துட்டாரோ, மனுஷன் தான் என்னை வெறுத்துட்டான், நண்பர்கள் தான் என்னை வெறுத்துட்டாங்க, கர்த்தரும் என் மேல வெறுப்பா இருக்கிறாரா அப்படின்னு நீங்க நினைச்சு இந்த போன மாதெல்லாம் நீங்க கசந்து இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை வெறுப்பதில்லை என்றார் ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நான் உங்க மனுஷன் கூட கொஞ்ச நாள் பழகும் போது நல்லா இருக்கும். ஆனா சொல்லுவாங்க ஒரு பழமொழி, பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி மனுஷன் கூட பழகி பழகி ஒரு கட்டத்துல வெறுத்துருவாங்க. பட் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதுவரைக்கும் என் ஆத்துமா உங்களை வெறுப்பது இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை நான் வெறுப்பதில்லை. ஆனா பைபிள்ல சொல்லப்படுகிறது, நான் யாக்கோபை சிநேகித்தேன் ஆனால் ஏசாவையும் வெறுத்தேன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆனா என் ஆண்டவர் என்னைக்கு குமாரனா இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தாரோ, மனித ரூபம் எடுத்து, அதான் ஆச்சரியம். இருக்கிற எல்லாம் சொல்லுவாங்க எல்லா கடவுளும் ஒண்ணுதான் பாஸ்டர், 10ல எல்லாமே கடவுள். ஆனா என் ஆண்டவர் நம்மை போல மனித ரூபம் எடுத்து, நம்மை போல நரம்பு, தசை, தோல், சிந்த, எண்ணம் அவருக்கு இருந்ததுனால நம்ம எந்த விதத்துல தவறுவோம், எங்க பலவீனப்பட்டு போவோம் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை வெறுப்பதில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, I will set up my residence youன்றார். உனக்குள்ள என் வீட்டை நான் ஸ்தாபிப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்குள்ள என் வீட்டை நான் ஸ்தாபிப்பேன். உங்கள் மத்தியில என்னுடைய வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன். உங்கள் அருகிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். பொதுவா நீங்க ஒரு வீடு பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன், இங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வீடு பார்க்கணும், வீடு காலி பண்ணி நீங்க வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்னென்ன காரியங்களை பார்ப்பீங்க? சரி நான் சொல்லிடுறேன். டிரான்ஸ்போர்ட்டை பார்ப்பீங்க. பஸ் வசதி இருக்குதா, ட்ரெயின் வசதி இருக்குதா, மெட்ரோ பக்கத்துல இருக்குதா, ஏன்னா போயிட்டு வர்றதுக்கு நமக்கு என்ன வேணும். அடுத்து என்ன பண்ணும், வேலை செய்யற இடத்துல இருக்கா, ஆபீஸுக்கு நம்ம கம்பெனிக்கு போயிட்டு டக்குன்னு வர முடியுமா, ஆமே அப்படி பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரிலேஷன் சுத்தி இருக்கிறாங்களா, ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்களா பார்ப்போம். ஆனா பெரும்பாலான யாருமே சர்ச்சு பக்கத்துல இருக்குதான்னு பார்க்க மாட்டாங்க. நானும் நிறைய விசுவாசிகளை பார்த்துட்டேன், எல்லா வசதியும் பார்ப்பாங்க எல்லாம், ஆனா சர்ச்சு தூரமா இருக்கேன்னு பார்க்க மாட்டாங்க. ஆனா சொல்லும் போது மட்டும் சொல்லுவாங்க, எவ்வளவு தூரம் இருந்தாலும் பாஸ்டர் எங்க வந்துருவோம், சர்ச்சுக்கு வந்துருவோம் பாஸ்டர். ஆமா, ஏன்னா அது வாரத்துக்கு ஒரு நாள் தானே பாஸ்டர், வாரத்துக்கு ஒரு நாள் தான் வர முடியும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது கூட வர முடியாது பாஸ்டர்.
சர்ச்சு ரொம்ப தூரமா இருக்குது பாஸ்டர் அப்படி சொல்லுவாங்க. ஆமே, ஆமா. ஆனா பழமொழியே என்ன சொல்லுதுன்னா, கோயில் இல்லாத இடத்துல சொல்லுங்க குடியிருக்க வேண்டான்னுவாங்க. விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இடத்துல வாசம் பண்ணுவதற்கு, ஒரு இடத்துல நம்ம இடம் வாங்குறதுக்கு, ஒரு இடத்துல வீடை கட்டுவதற்கு, இல்ல வாடகை வீட்டுக்காவது போறதுக்கு இவ்வளோ காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு நல்ல செய்தியை சொல்லட்டுமா? ஆண்டவர் நம் நடுவிலே உலாவுவதற்கு அவர் எதையுமே பார்க்கறது இல்லை. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சில விஷயங்களை கர்த்தரும் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சோ கர்த்தர் எனக்குள்ள அவருடைய வீட்டை, அவருடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கணும்னா என்கிட்ட அவர் எதிர்பார்க்கிற ஒரு 2-3 காரியத்தை நான் வேகமா சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19-20. அல்லாமலும் உங்களில் 2 பேர் எந்த ஒரு காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் என் பிதாவினால் உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது எங்கே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்ம மத்தியில நமக்குள்ள அவருடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கணும்னா முதல்ல நமக்குள்ள இருக்க வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, நாம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் நம் நடுவிலே வாசம் பண்ண முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஜெபிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது அவர் நாமத்தினாலே, சும்மா இல்ல, சும்மா கூடுறது கிடையாது. புரிஞ்சுக்குங்க. என்னப்பா 2 பேரும் அங்க பார்த்தா என்ன, சும்மா சும்மா பார்த்தோம், சும்மா இருந்தோம், சும்மா கூடுறது கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. சும்மா வர்றது, வாங்க போர் அடிக்குது கொஞ்சம் டைம் பாஸ் பண்றதுக்கு வந்து கூடலாம், அங்க கர்த்தர் இருக்க மாட்டாரு. எங்க இருப்பாருன்னா ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. சும்மா தானே இருக்கிறீங்க வீட்டுல, வாங்க நம்ம 2 பேர் சேர்ந்து இன்னைக்கு சர்ச்சில் ஜெபம் பண்ணலாம். நான் ஒண்ணு சொல்றேன், நான் இன்னைக்கு ரொம்ப பாரப்படுகிற வருத்தப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய சபையில ஜெபம் ரொம்ப குறைவா இருக்கு. அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அதுக்கு தான் வந்து பின்னாடி பாக்குறேன், அந்த நோட்டீஸ் போர்டை பார்க்கும் போது காலைல 7 மணிக்கு ஆரம்பிச்சு சாட்டர்டே நைட் 7 மணி வரைக்கும் சங்கிலி ஜபம் போட்டு வந்து கண்டினியூவா ஜெபிச்ச நாட்கள் உண்டு. 12 மணி 24 மணி நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணி வரைக்கும் ஒவ்வொருத்தரா வந்து 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 ஜெபித்த நாட்கள். டெய்லி 2 பேர் வந்து ஜெபித்த நாட்களை பார்த்துருக்கிறோம். இப்ப பகல்ல பாஸ்டிங் பிரேயருக்கு ஆளே இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்குது. இதெல்லாம் பாக்குறேன் நானு. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 11ஆவது மாதத்துல எழும்புங்க. இன்னைக்கு அதிகாலை ஜெபம்லாம் காணாம போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகி போயிடுச்சு. அப்ப எப்படி கர்த்தர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜெபிக்கிற இடத்துலதான் கர்த்தர் இருப்பார். ஜெபிக்கிறவங்களோட தான் கர்த்தர் இருப்பார். இன்னொருத்தர் ஜெபத்தை சார்ந்து சார்ந்து நம்ம ரொம்ப நாள் வாழ முடியாது. இன்னொருத்தர் நமக்காக தொடர்ந்து ஜெபமும் பண்ண முடியாது. புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. ஜெபிங்க. எதுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் தேடுறீங்கல்ல, எதுக்கோ சேர்ந்து படிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுது, வேலை செய்யறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுது, எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கேட்கிறேன், உங்களோடு கூட ஜெபிப்பதற்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? சொல்லுங்க. தானியேலுக்கு கேட்டீங்கன்னா அவனுக்கு 3 ஃப்ரெண்டு இருந்தாங்க. 3 ஃப்ரெண்டை யாருன்னா அவங்க கூட சேர்ந்து ஜெபிக்கிறவங்க. சத்தமா சொல்லுங்களேன். ஒரு பிரச்சனை வந்துச்சு, எஸ்தர் கிட்ட போய் அவர் சித்தப்பா சொல்றாரு, ஏமா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நீ பாட்டுட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காத, நீ என்ன அழிஞ்சு போற, நீ ராஜா பக்கத்துல இருக்கிறதுனால உன்னை விட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்றா சரி சித்தப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நானும் என் தாதிமாருன்னா வேலைக்காரிகள், அவ யாரு? ராஜாவுடைய மனைவி. அவ சொல்றா, நான் என் வேலைக்காரிகளோட உட்கார்ந்து நான் இங்க சேர்ந்து ஜெபம் பண்றேன், நீங்களும் எனக்காக அங்க இருந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. முழு யூத குலமும் கூடி ஜெபித்ததனாலதான் காரியம் மாறுதலாய் முடிந்தது. சபையே, யாருக்கு கர்த்தர் சொல்ற எனக்கு தெரியாது, எனக்கு ஜெபிக்க முடியல பாஸ்டர், ஜெபிக்க தோணல பாஸ்டர், ஜெபிக்க வரல பாஸ்டர்னா உன் குடும்பத்தை பாதுகாப்பது ரொம்ப கஷ்டம்.
இன்னைக்கு குடும்ப ஜபம்னு போட்டு ஒரு டைமை கொடுத்து டேட்டை கொடுத்து வந்து ஜெபம் பண்ணுங்கன்னா அதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? நாங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறோம், வந்தாங்களா வந்தாங்களா வந்திருப்பாங்களான்னு நாங்க பண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். யாருக்காக? யாருக்காக? நான் சொல்றேன், சபையே சும்மா இல்ல. ஏதோ பாஸ்டர் வந்து ஏதோ ஒரு போட்டு நம்ம டேட்டா கொடுத்துட்டாரு மட்டும் நினைக்காதீங்க. உன் குடும்பத்திற்காக தான், உங்க பிள்ளைங்களுக்காக தான், உங்களுக்காக தான் ஜெபிப்பதற்காக. நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை துவங்கினா ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் போக போக அதை அப்படியே கடப்புல போட்டுருவோம். அப்படியே கழுத தேஞ்சு கட்டெருமா ஆனச்சான் அந்த மாதிரி கதையாயிரும். அப்படி இருக்க கூடாது. போக போக நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனுள்ள கேதுருவை போல வளருமா. ஒரு கமிட்மெண்ட் பண்ணிட்டோமா ஆண்டவர்கிட்ட, ஒரு பொருத்தனை பண்ணிட்டோமா, சாகிற வரைக்கும் அதை நிறைவேற்றணும். பாஸ்டர் கேட்கறது இல்ல, கவனிக்கிறது இல்ல, அவருனா பாத்துக்கிட்டே இருக்கிறாரு, இல்ல எல்லாருமா வந்து டெய்லியும் ஜெபம் பண்ற, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இது எனக்கான நாள், இது என் குடும்பத்திற்கான நாள், என் பிள்ளைகளுக்கான நாள். இந்த நாளில் என் கர்த்தர் என்னை தேடி ஆலயத்துக்கு வருவாரு. என்ன நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு குறித்த டேட்ல நீங்க ஆலயத்துக்கு வரீங்களோ இல்லையோ, கர்த்தர் வருவார். என் பிள்ளைங்க உங்களை தேடுவார் ஆண்டவர், உங்களை தேடுவார் ஆண்டவர். புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஜெபிக்கிற இடத்துலதான் என்னுடைய ஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. ஆமா, யாக்கோபு வாழ்க்கையில எல்லாம் சம்பாதிச்சாங்க. யாக்கோபு மாதிரி அவன் வந்து ஞானம் சொல்றதா தந்திரம் சொல்றதான்னு தெரியல. அவன் அவ்வளவு சம்பாதிச்சான். அவனுக்கு தெரியும், டெக்னிக் தெரியுது, எப்படி நம்ம சம்பாதிக்கணும். அவனுக்கு எல்லா டெக்னிக்கும் தெரியுது. அதே மாதிரி சம்பாதிச்சான். ஆனா வாழ்க்கையில நிம்மதி கிடையாது. பணம் மட்டுமே ஒரு மனுஷனுக்கு நிம்மதி தரும்னா கடவுள் தேவையே இல்லைங்க. கடவுள் தேவையே இல்லை. அவன் ஒரு நாள் தீர்மானிச்சாங்க, இதுக்கப்புறமும் நம்ம விட்டோம்னா நம்ம 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 இருக்க மாட்டோம். ஆசீர்வாதங்கள் இருக்கும், ஆனா நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா சகோதரன் கிட்ட வந்துட்டான். அவன் வந்து வேட்டைக்காரன். இவ்வளவு நாள் அவனை விட்டு வச்சதே பெரிய விஷயம். அல்லேலூயா. கிட்ட வந்துட்டான்னு தெரிஞ்சிச்சுங்க அவனுக்கு. பைபிள் சொல்லுது, எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தினான். குடும்பம், பிள்ளைங்க, ஆஸ்தி. ஏன்னா அவனுக்கு புரிஞ்சு போச்சு, நாளைக்கு இது இருக்கும், நம்ம இருக்க மாட்டோம். நீங்க நிறைய பேருக்கு உழைக்கிறீங்க, ரொம்ப நல்லது, சம்பாதிக்கிறீங்க, ரொம்ப நல்லது, ஆனா அனுபவிக்கிறதுக்கு நீங்க இருக்கணும். உங்க பிள்ளைகளோட நீங்க இருக்கணும். அவன் பார்த்தான், தனித்து பின்பு எல்லாத்தையும் வச்சுட்டு ஆற்றை கடந்து தேவ சமூகத்துல போய் தனித்து இருந்தாங்க. தனித்து இருந்தான். ஆண்டவரே, இப்ப நான் தனியா வந்திருக்கிறேன். நான் பணத்தோட வரல, ஜனங்களை கூட்டு வரல, என்னோட குடும்பத்தை கூட்டு வரல, நான் தனியா உங்க சமூகத்துல வந்திருக்கிறேன். அந்த இடத்துல தேவதூதன் இறங்கி வந்து அவனோடு போராடினான். அவன் சொல்றான், பொழுது விடுகிறது நான் போகட்டும். அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளை எது வரைக்கும் ஜெபம் பண்ணணும்னா, ஆமென், எப்ப ஜெபிக்கணும்னா, அதிக அந்த வந்த ரிச்சர்ட் வந்தார் பாருங்க, தீர்க்கதரிசி. அவர் சொன்னாரு, எனக்கு சொன்ன ஒரு காரியம், எப்படி பாஸ்டர் உங்க வாழ்க்கை சாத்தியம்? அவர் சொன்னாரு, ஒரே ஒரு ரகசியம் தான் பாஸ்டர். யாக்கோபு ஜெபம் பண்ணான். எப்ப ஜெபிச்சான்? பொழுது விடிக்கிறது நான் போகட்டும் சொல்ற வரைக்கும். அப்ப நம்ம ஜெபம் எப்ப இருக்கணும்னா, அந்தரங்கத்துல இரவுல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தேவ சமூகத்துல போராடி ஜெபிக்கிறீங்களோ, அதற்கு பிறகு பாருங்க, இனி உன் பேர் யாக்கோபு இல்ல, இஸ்ரவேல், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. அதுக்கப்புறம் ஏசா வந்தாங்க. இத்தனை வருஷமா பகையா இருந்தவன், இத்தனை வருஷம் வெறுப்பா இருந்தவன், ஒரே ஒரு ஜெபத்துல அவன் தலையெழுத்தே மாறிச்சு. வெட்ட வந்தவன் அன்பு பாராட்டி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து சமாதானமாகும்படி செய்தான். நான் சொல்றேன், உங்க குடும்பத்துக்கு சமாதானம் வேணுமா? உங்க குடும்பத்துக்கு சந்தோஷம் வேணுமா? புலம்பிக்கிட்டே இருந்தா வராது, சொல்லிக்கிட்டே இருந்தா வராது, பாக்குறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தா வராது. நீ எப்போ முழங்கால் படியிட்டு, அல்லேலூயா, ஆண்டவரே போதும்பா, நான் சம்பாதிச்சு ஓடுனதெல்லாம் போதும், ஒன்னும் அப்படி ஒன்னும் பெருசா நான் வாழ்க்கையில பார்க்கல, கஷ்டத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனா இப்போ உமக்கு முன்பதாக நான் நிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இது எதுவுமே வேணாம், எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே, எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே அப்படின்னு உங்க முட்டி ஆண்டவருக்கு முன்னாடி முடக்குவீங்கன்னா, நான் சொல்றேன், இந்த 11வது மாசத்துல கர்த்தர் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, கூடி கூடி சும்மா பேசக்கூடாது. சில பேர் பேசுறதுக்குன்னே, என்னப்பா ஃப்ரீயா இருக்கிறியா? நானும் ஃப்ரீயா இருக்கிறேன், பேசலாமா? எங்கப்பா இருக்கிற? நான் வரப்பா, உட்காந்து என்ன வருது, அந்த கதை இந்த கதை பேசி கடைசியில ஆமா என்ன ஆயிடுது, பிரச்சனையில தான் வெளியே வரும் நம்ம. ஆனா அதை விட நான் சொல்றேன், இந்த சபையில தேடுங்க,
உங்களோடு கூட உங்க ஆவிக்கு ஒத்து போற மாதிரி, உங்க மனசுக்கு ஒத்து போற மாதிரி ஜெபிக்கிற ஒரு சிலரை தேடி கண்டுபிடிங்க. தேடி கண்டுபிடிச்சு வா, நம்ம சும்மா தானே இருக்கவா, நம்ம 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கலாம், வா 2 பேர் சேர்ந்து கொஞ்சம் பைபிள் வாசிக்கலாம் வாங்கன்னு சொல்லி நீங்க கூடி ஜெபிப்பீங்கன்னா, நான் சொல்றேன் அவருடைய வாசஸ்தலத்தை உங்கள் நடுவிலே கர்த்தர் ஸ்தாபிப்பார். சத்தமா உங்க ஜெப வாழ்க்கை அதிகரிக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அல்ல உங்க குடும்ப ஜெபம் அதிகரிக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. முடியாதுதான், கஷ்டம்தான். உலகத்திலே ஆவிக்குரிய ரீதியில ரொம்ப கஷ்டமானது என்னன்னா ஜெபம் தான். ஏன் தெரியுமா? அதுலதான் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, நீங்க அதான் சொல்லுங்க, நீங்க இஷ்டப்பட்டு செஞ்சா கஷ்டமானதை கூட உங்களுக்கு நல்ல ஆர்வமா செஞ்சிடலாம். சத்தமா சொல்லுங்க. ஜெபிக்கணுமா, ஜெபம் பண்ணணுமா, ஜெபத்துக்கு போகணுமா, இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு நீங்க எப்படி வந்தீங்கன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். விட்டுருமா, இந்த 1 மாசம் விட்டுருங்க, இந்த 1 மாசம் விட்டுருங்கன்னு போராடுறது வெட்டுக்கும் உங்களுக்கும் கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனா எப்படியோ கர்த்தர் தட்டி எழுப்பி கொண்டு வந்துட்டாரு உங்களை. சத்தமா அல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். கர்த்தர் நல்லவர். ஜெபிங்க, ஜெபிங்க. ஜெபிக்கிற இடத்துல கர்த்தர் தன்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பார். உங்க வீட்டை ஜெபத்தினால் நிரப்புங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேமா, பாஸ்டர் ஜெபிச்சா என்ன கிடைக்கும் பாஸ்டர்? இந்த என்ன கிடைக்கும்ன்றதுக்காக நீங்க ஜெபிக்காதீங்க, ஜெபிக்கணும்ன்றதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கிடைக்கிறத கர்த்தர் கொடுப்பார். பவுலும் சீலாவும் ஆண்டு, சரி அது வேணாம், அது நெக்ஸ்ட் டாபிக், அதுக்குள்ள போக விரும்பல. ஏதோ ஒண்ணு கிடைக்கும், நம்ம ஜெபம் பண்ணா சிங்கத்தின் வாய் கட்டப்படும் சொல்லி தானியேல் ஜெபிக்கல. ஆமென் சொல்லுங்களேன். எதிர்பார்த்து ஜெபிக்கிறது இல்ல. நீங்க எதிர்பார்த்து ஜெபிக்கிறதுனாலதான் இப்ப என்ன கேக்குறீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஆனா ஒண்ணும் நடக்கலையே, ஒண்ணும் ஆகலையே, எல்லாமே அப்படியே தானே இருக்குது. ஏன்னா நீங்க எதிர்பார்ப்போடு ஜெபம் பண்றீங்க. நான் என்ன சொல்றது தெரியுமா? ஜெபத்திற்கு ஒரு வல்லமை இருக்கு. நீங்க எதிர்பார்க்கலனாலும் அது நடக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபிங்க. இந்த 2 மாசம் நீங்க என்ன போனீங்க எனக்கு தெரியாதுங்க. ஜெபத்துல நீங்க அதிகமா நேரத்தை செலவிடுங்க. சொல்லுங்க ஆமென். நம்பர் 2, சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமா? பேஜ் நம்பர் 1093வது பக்கம். பழைய ஏற்பாட்டுல 1093வது பக்கம், 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே சொல்லுங்க வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்ப நல்லா எப்படி பாடணும்? எப்படி பாடணும்? நம்ம எப்படி பாடுறோம் சொல்லுங்க சிஸ்டர். பாசமா சொல்றாங்க, நான் சொல்லல, சோனா இங்க மாதிரி பாடுறோம். அல்லேலூயா. கெம்பீரிச்சுன்னா எப்படிங்க பாடுறது சொல்லுங்க? எப்படி? அப்படி சத்தமா அப்படி நல்லா அப்படி இப்படி கூனி குறுகிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியெல்லாம் இருக்க கூடாது. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அவர் பாப்பாராம் ஒரு சிலர் பார்த்தா அப்படி இடுப்புல கை வச்சுக்கிட்டு இப்படி நிற்பாங்களாம், பிரசவத்துக்கு நிக்கிற மாதிரி. அவர் சொல்லுவார், இப்படி கையை வச்சுட்டு நிக்கிறது, இப்படி கையை கட்டிக்கிட்டு நிக்கிறது, இவெல்லாம் லைஃப்ல முன்னுக்கே வர முடியாது. ஆமா, அவர் சொல்லுவார். சோ அப்படியே ஒரு மாதிரிலாம் அப்படி இருக்கக்கூடாது. அதனாலதான் அவரை பார்த்தாலே எல்லாம் பயப்படுறாரு. அது நடக்கிறதே அப்படி இருக்கும், ஒரு மாதிரி இருக்குது இல்ல? ஆமா, கம்பீரித்து பாடு. நல்ல அதுதான் சொல்றேன், நல்லா வந்துட்டோமா, கை வலிச்சா கூட பரவாயில்ல, கை வலிக்கிற அளவுக்கு செவந்துடணும், கையை தட்டி தட்டி. சொல்லுங்க சிஸ்டர். சமைக்கும் போது கை சவந்துருது, வேலை செய்யும் போது கை சவந்துருது. எல்லாத்துக்கும் எவ்வளவு எஃபெக்ட் போடுறோம் வேலைக்கு. கம்ப்யூட்டர்லயே வேலை செஞ்சா கூட இந்த ஃபிங்கர்லாம் என்ன ஆகும், இந்த கீபோர்டே வாசிச்சா கூட கையெல்லாம் என்ன ஆகும், அதுக்கெல்லாம் நம்ம முழு எஃபெக்ட் போடுறோம்ல. அந்த மாதிரி நம்ம கர்த்தரை கம்பீரமா பாடணும். அல்லேலூயா. கம்பீரமா பாடணும். அவர் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே எப்படி பாடு, எப்படி பாடு, கம்பீரித்து பாடு, உற்சாகமா பாடு, முடியலதான் பாடு. அல்லேலூயா. இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல அதான் சொல்லுவாரு. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, உன் நடுவில் எப்படி இருப்பாரு? அல்லேலூயா. புரிஞ்சுக்குங்க. அதாவது பாடும் போது என்ன நடக்குதுன்னா, நம்ம வாழ்க்கை ஆண்டவர்
நமக்காக எழும்புறாராம். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கைவோங்க விடாதேயோ. ஒண்ணு இல்லைங்க, ஒரு சண்டை நம்ம ஒருத்தர் சண்டை போட பக்கத்துல ஒருத்தன் வந்து நின்னுகிட்டு, விட்டுறாதுடா, உன்னால முடியடா, நீ அடிடா, நீ அப்படிடா, நீ இப்படிதான் ஒருத்தர் நம்மள எமோஷனல் பண்ணிக்கிட்டே இருந்தான்னு வச்சுங்களா, கோழ கூட தைரியம் வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமே. கோழைக்கு கூட என்னடா இவன் ரொம்ப ரொம்ப நம்மள நம்புறான்னு, உங்களால முடியுங்க. நான் சொல்றேன், மனைவிமார்கள் சொல்றேன், உங்க கணவர்கள் சோர்ந்து போகும்போது அவங்கள டிஸ்கரேஜா பேசாதீங்க. மனைவிமார்கள் சோர்ந்து மனைவி ஏதோ கொஞ்ச நாள் கொஞ்சம் உப்பு அதிகமா எடுத்து கொட்டிருப்பாங்க, இல்ல போடாம கூட விட்டுருப்பாங்க. இத மனுஷன் தின்னுவானா அப்படி சொல்லாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லம்மா, நல்லா சமைக்கிற, உப்பு தான் கொஞ்சம் போடாம விட்டேன். அல்லேலூயா. சொல்ற விதம் ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நான் சொல்றேங்க, நம்மள ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னா நம்மளே என்ன பண்ணுவோம், தானா என்ன பண்ணிடுவோம், ஆக்டிவேட் ஆயிடுவோம். நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை மோட்டிவேட் பண்ணுங்க. சத்தமா சொல்லுங்களேன், மோட்டிவேட் பண்ணுங்க. ஆண்டவரே, இஸ்ரவேலின் நடுவில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லப்பா, உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. நீங்க அவரை சொல்லி அப்படி புகழ்ந்து பாட ஆண்டவர் என்ன ஆயிடுவாரு, உற்சாகமாயிடுவார். சொல்லுங்க அல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள தொழுமரத்துல கட்டப்பட்டு கிடந்தாங்களாம். நான் சொன்ன கடந்த வாரம் கூட பிரசங்கம் பண்ண, ஞாயிற்றுக்கிழமை நடுராத்திரியிலே கஷ்டமா திடீர்னு நடுவுல உட்காந்து என்ன பண்ணிருக்காங்க. நான் கேட்டேன், என்ன நடுவுல உட்காந்து இருக்கிறேன், நீங்க தானே சொன்னீங்க 12 மணிக்கு எளிமை உட்காந்து 4 பாட்டு பாடுங்க, நீங்க சொன்ன, நான் மறந்துட்டேன். நீங்க எத்தனை பேர் பாடுனீங்கன்னு எனக்கு தெரியல. நாங்க எங்க பாஸ்டர் படுத்தா அதோட காலைல அல்லேலூயா 6 மணி தான் பாஸ்டர். சும்மா சொல்லல, ஏதோ ஒரு காரணத்தோடு தான் ஆண்டவர் சொன்னார். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து பாடினார்கள். சடிதியிலே சிறைச்சாலுடைய அஸ்திபாரம் அசைந்தது, கதவுகள் எல்லாம் திறந்தது. அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்துட்டாரு. சொல்லுங்க ஆமென். யாரோ ஒரு வந்துட்டார், அதனால எல்லாம் அதிர்வு இல்ல. சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் அதிர்றது, எல்லா அஸ்திபாரங்கள் அதிர்கிறது, கதவுகள் திறக்கிறது, சங்கிலிகள்ல தானா கலண்டு விடுகிறது. நான் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், இந்த மாதத்தை கூட எக்ஸ்டெண்ட் பண்றேன். நீங்க நடு ராத்திரியில எழும்பி கத்தற ஒன்னும் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பாட்டை ரிப்பீட் மோட்ல போட்டு பாடுங்க, இல்ல 4 பாட்டை போன்லயாவது ஆன் பண்ணி கேளுங்க. நான் சொல்றேங்க, உனக்கான கதவுகள் திறக்கப்படும். அல்லேலூயா ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை பிடிச்சாங்க. டேய், ராஜா ஒரு சிலையை நிறுத்தி வச்சிருக்கிறாரா, அதை தான் நீ பணிந்து கொள்ளணும், அதை தான் நீங்க ஆராதிக்கணும் அப்படின்னும் போது அவன் சொன்னான், அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்றான். அப்போ அவனை உள்ள கொண்டு போய் போடுறதுக்கு முன்னாடி ராஜா கேட்கிறாரு, உங்களை யாரா என் கையில இருந்து விடுவிக்க முடியும்? அவன் சொல்றான், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க, அவர் தப்புவிக்காம போனாலும் பரவாயில்ல, ஏன் அல்லேலூயா அப்படின்னு சொல்றான். ஆனா கர்த்தர் பாருங்க, அந்த ராஜா சொல்றாரு, எப்பா 3 பேர் அல்லப்பா உள்ள போட்டோம், ஆமா ஒருத்தர் கூட 4வது ஒருத்தர் உங்க மத்தியில உலாவிட்டு இருக்கிறாரப்பா. சிஸ்டர் நான் சொல்றேன் சிஸ்டர், 2வது சொல்றேன், ஆராதிக்கிற இடத்துல கர்த்தர் தம்முடைய ஸ்தலத்தை என்ன பண்ணுவார்னா ஸ்தாபிப்பார். சொல்லுங்க, நல்லா பாடுங்க, நல்லா ஆராதிங்க, நல்ல ஆராதனை பாடல்களை பாடுங்க. அல்லேலூயா. அதான் ஒரு பாஸ்டர் பேசிக்கிறோமோ சொன்னார், ஒரு இடத்துக்கு மெசேஜுக்கு போயிருந்தாராம். சரி, நடுவில் ஒரு பாட்டு பாடினாராம். அங்க ஒரு பாட்டு பாடின உடனே ஒரு அடி வந்து நெகட்டிவா இருந்துச்சு. அந்த அடி 3 அடி 4வது சரணம் கூட யாருமே பாடலையா. இவருக்கு என்னடா இது, யாருமே பாடலையே. ஆனா இவர் பாடி முடிச்சுட்டு அப்புறம் கேட்டாரா, என்ன ஆச்சு, ஏன் இந்த இடம் யாருமே பாடலையே? எங்க சர்ச்சில் நாங்க வந்து நெகட்டிவா பாடவே மாட்டோம். அல்லேலூயா. நெகட்டிவான வார்த்தைகளை பாடவே மாட்டோம், அந்த அடியை விட்டுருவோம், பாசிட்டிவா மட்டும்தான் பாடுவோம். நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் கூடும், நடக்கும், ஆகும், இப்படிதான் பாடுவோம். முடியாது, முடியல, அதனாலதான் ஒரு பாட்டு இருக்கும், நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொண்டீங்க கரத்தால் ஏந்தி கொள். ஆனா நம்ம அதை அப்படி எப்படி பாடுறோம்னா, நடத்தி வந்தீங்க சப்பா, நடத்தி வந்தீங்க
தாங்கி கொண்டீங்க கருத்தால் கொண்டீங்க. அல்லேலூயா. உண்மையிலே என்னால நடக்க முடியல, ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால நடக்க முடியும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். சிஸ்டர், நீங்களும் நானும் நம்ம பலத்தை வச்சு ஓடல. நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம பலத்திலே இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறோம்? இல்ல, இன்னைக்கு நம்ம இறந்துருப்போம்னா நம்ம கல்லறைக்கு மேல எப்பயோ புல்லு எல்லாம் முளைச்சிருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா ஆண்டோட இறக்கம் எத்தனையோ காரியங்களை கர்த்தர் நம்மளை பாதுகாத்து இருக்கிறார். நல்ல கர்த்தரை உயர்த்துங்க, கம்பீரத்தை பாடுங்க. நிறைய சான்றுகள் இருக்குது. எரிகோ கோட்டை, அதை கடந்துதான் போய் ஆகணும். பட் ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அதை சுத்தி நீங்க ஆர்ப்பரிச்சு டெய்லியும் சுத்தி வாங்க. நம்ம 7ஆம் நாள் 7 முறை ஆர்ப்பரிங்கன்னாரு. ஒண்ணுமே இல்லைங்க. சொல்லுங்க, அந்த எரிகோ மதில் விழுந்தது. இதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, ஒரு கல்லு கூட இந்த பக்கம் விழல. சொல்லுங்க ஆமென். எல்லாம் உள்ளதான் விழுந்துச்சு. அப்போ ஒரு கல்லு கூட வெளியே இவங்க மேல படல. நான் சொல்றேன், எதுவும் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடை செய்து கொண்டிருக்கு எனக்கு தெரியல. கடந்து வந்துட்டோம் பாஸ்டர். ஏதோ ஒரு விஷயம் மட்டும் என்னுடைய கைகளை பெற்றுக்கொள்வது மாதிரி வந்து தடைப்பட்டு போயிடுதுன்னா, நான் சொல்றேன் பிரதர், நான் சொல்றேன், நீங்க நல்லா கர்த்தரை துதிச்சு பாடுங்க. நல்ல ஆண்டவரை உயர்த்துகிற பாடல்களை பாடுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல உயர்த்துகிற பாடலை பாடுங்க. அந்த கர்த்தர் சொல்ற பாட 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 எனக்கெல்லாம் பாட்டு பிரியர். நான்லாம் எங்கேயாவது பாட்டுனா நின்றுவேன், எங்கேயாவது சாங்ஸ்னா நின்றுவோம். என் ஆண்டவர் கூட அப்படித்தான். இஸ்ரவேலின் துதிகளுக்குள், அவ்வளவுதான், துதிக்கிற இடத்துல கர்த்தர் வந்து தம்முடைய வாசஸ்தலத்தை வைப்பார். இந்த மாசம் நிறைய உங்க வீடுகள்ல ஆவிக்குரிய பாடல்கள் பாடிக்கிட்டே இருக்கட்டும், பாடிக்கிட்டே இருக்கட்டும். ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர்மா ஒரு செட்டை ரெடி பண்ணி மெமரி கார்டை போட்டாங்க. அது காலையில இருந்து நைட் வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கும். ஆளே இல்லைன்னா கூட. சொல்லுங்க அல்லேலூயா. பாடிக்கிட்டே இருங்க உங்க வீட்டுகள்ல. ஆண்டோடைய பாடல்கள் நல்ல மொபைல்ல இருக்கிறதுல நல்லா போட்டு பாடு, அது பாடட்டும், கூட சேர்ந்து பாடுங்க, கேளுங்க. சொல்லுங்க ஆமென். நான் சொல்றேன், உங்கள் நடுவிலே கர்த்தர் தம்முடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பார். சொல்லுங்க ஆமென். சரி, கர்த்தர் நமக்கு நடுவுல நமக்குள்ள வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கணும்னா முதலாவது நம்ம ஜெபிக்கணும். சத்தமா சொல்லுங்க ஆமென். நல்லா ஜெபிங்க. 2வது ஆராதிங்க. நல்ல ஜெபத்துல நல்லா ஜெபிக்கிறது. வந்த உடனே அம்மா ஆண்டவரே எனக்கு ஏதாவது கொடுங்க ஆண்டவரே கேட்காதீங்க. நல்ல 4 பாட்டை பாடிட்டு நல்லா கர்த்தரை புகழ்ந்து பாடுங்க. சொல்லுங்க ஆமென். நீங்க பாட பாட கர்த்தர் உங்கள் நடுவிலே வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பார். அதுக்கப்புறம் தனிமையா இருக்கிற, அனாதையா இருக்கிற, யாரும் இல்லை, இந்த வார்த்தையே வராது. என் ஆண்டவர் என் நடுவுல உலாவுறாரு பாஸ்டர், எங்க வீட்டுல வாசம் பண்றாரு பாஸ்டர், அவருடைய சத்தத்தை என் காது கேக்குது பாஸ்டர், அவர் என்னை எழுப்புறாரு பாஸ்டர் ஜெபிக்கிறதுக்காக. ஓ சொல்லுங்க ஆமென். சொல்லுங்களா ஆமென். நமக்கு பிடிச்ச ஒரு சிலர்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா, ஐயோ இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு போலாமே தான் நினைப்போம். இல்ல, போகும்போது கஷ்டமா இருக்கும். ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் நம்ம கூட வந்து வாசம் பண்ணுவார். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இருக்கிற இடத்துல எழுமின் என்று. ஆண்டவரே ஏசப்பா, இந்த மாதம் நீர் எங்கள் மத்தியில எங்கள் நடுவிலே உம்முடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் எங்களுக்கு நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்கப்பா. சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே, எங்கள் நடுவிலே எங்கள் நடுவிலே எங்கள் நடுவிலே லீபாரா காபாலா சந்தனாமா தியாத்தலாபா லாபா. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். சொல்லுங்க, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாஸ். சொல்லுங்க பிரதர், ஆசையா சொல்லுங்களேன், கண்ணு மூடி. எங்கள் மத்தியில் உலாவிட எங்களோடு என்றும் வாசம் செய்யோ. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர் எங்கள் நடுவிலே எங்கள் நடுவிலே ஓ வசித்திட விரும்பும் விரும்பும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அப்பா தீர
இயேசுவே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. இந்த 11வது மாதம் சுத்த அலங்கார உடனே உம்மை தொழுகிறோம் தொழுகிறோம். 2 கைகளை உயர்த்தி எங்கள் மத்தியில் இந்த 11வது மாதம் அப்பா நீ தந்த வார்த்தையின்படி எங்க வீட்டுக்குள்ள, எங்க வேலை ஸ்தலத்துல, எங்க திருச்சபையில நான் எங்கெல்லாம் இருக்கிறேனோ ரெண்டே 2 காரியம்தான், ஜெபம் ஆராதனை. ஜெபம் ஆராதனை, இந்த 2 காரியத்தை நீங்க செய்யும் போது நான் சொல்றேன், இந்த மாத கர்த்தர் உன் நடுவுல உனக்குள்ள உலாவுகிறத, வாசம் பண்ணுகிறத, பேசுகிறத, உன்னை தொடுகிறத, உன்னை ஆசீர்வதிக்கிறத, ஒரு நண்பன் மாதிரி உன் கூடவே வருகிறத நிச்சயம் பாப்பீங்க. இந்த மாதம் உன் தனிமை மாறும், உன்னுடைய தனிமை மாறும். அவர் பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பிரதர், அவர் பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பிரதர். உங்களை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, you are something special, நீங்கள் விசேஷமானவர்கள். உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு பிரதர், உங்க கூட ஏதோ ஒண்ணு இருக்கு. உங்க கூட பேசினாலே நிம்மதியா இருக்கு, உங்க கூட இருந்தாலே சந்தோஷமா இருக்குன்னு அப்படிப்பட்ட ஒரு நபராய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இன்னைக்கு மாலை சுத்திகரிப்பு ஜெபம் இருக்கு. முடிந்தவர்கள் தயவு செய்து வந்து ஈவினிங் நடக்கிற அந்த ஜெபத்துல கலந்து கொள்ளுங்கள். ஆமே, நாளைக்கு நடக்கிற ஆராதனை கர்த்தர் முழுவதுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும். ஆண்டவரே, எங்களை முற்றிலும் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நானும் இன்றும் என்றும் சதாகால் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சொல்லுங்க ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஈவினிங் வேலைக்கு போயிட்டு வர முடிஞ்சவங்க ஈவினிங் சுத்திகரிப்பு ஜெபத்துக்கு வந்துருங்க. முடியலன்னா இப்ப காலையில வந்ததை ஏத்துக்கிறோம், ஆனால் வர முடியன்னா வந்துருங்க. கர்த்தர் நல்லவர். God bless you. God bless you. Praise the Lord.